வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட மாநில சுயாட்சி தீர்மானம் நம் மாநிலத்தின் உரிமைகள் மற்றும் மரியாதையை உறுதிப்படுத்தும் வரலாற்று செயலாகும். இது ஒரு புதிய தொடக்கம் அல்ல, இது நம் முன்னோர்களின் நீண்ட நாள் கனவிற்கான தொடர்ச்சியே. தந்தை பெரியார் சமூக நீதி மற்றும் சமத்துவ அரசியலுக்காக போராடிய போது இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மையப்படுத்தப்பட்ட ஆட்சி ஒரு புதிய வேஷத்தில் வஞ்சக ஆட்சியே என்று அவர் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா மாநிலங்களுக்கான உரிமைகள் சுரண்டப்படக்கூடாது என்பதில் உறுதி கொண்டவர். 1967 முதலமைச்சராக வந்த பிறகு மாநில சுயாட்சிக்கான கோரிக்கையை நடைமுறையில் கொண்டு வந்தார். அவர் சொன்னது, நாம் ஒன்றியத்தின் ஒரு பகுதிதானே தவிர ஒன்றியத்தின் அடிமைகள் அல்ல என்று கூறினார். கலைஞர் கருணாநிதி அவர்களோ இதுபோன்ற தீர்மானங்களை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து ஒரே நாடு பல இனங்கள் என்ற அடிப்படையில் மாநில சுயாட்சி சிந்தனையை உயர்த்தினார். அவர் எழுதியது போல மாநில சுயாட்சி என்பது பிரிவினை அல்ல, உரிமையின் பிரதிபலிப்பு. அம்பேத்கர் அவர்கள் சமநிலை கொண்ட ஒன்றிய அரசியல் அமைப்பை உருவாக்க விரும்பினார். அவர் சொன்னது, இந்திய அரசியல் அமைப்பு ஒன்றியம் சார்ந்தது தான், ஆனால் அவசர நிலையில் மட்டுமே மத்திய அரசு மாநிலங்களின் அதிகாரங்களை மீறும். அதாவது மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பாதுகாக்கவே அவர் சட்டத்தில் தீர்மானங்களை அமைத்தார். அவர் மேலும், ஒரு அரசு மையப்படுத்தப்பட்டால் அது வரையறை இல்லாத அதிகாரமாக மாறிவிடும், இது ஜனநாயகத்துக்கு அபாயம் என்றும் எச்சரித்தார். அம்பேத்கரின் இந்த பார்வை மாநில சுயாட்சிக்கு ஒரு பக்க பலமாக விளங்குகிறது. இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நம் முன்னோர்களின் கனவுகளுக்கு ஒரு மரியாதை மட்டுமல்ல, நம் தலைமுறையின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் படிக்கட்டும் ஆகும். மாநிலத்தின் உரிமைகளுக்காக நாம் இந்த நேரத்தில் உறுதி எடுத்து கொள்ள வேண்டும். சுயாட்சி என்பது சுதந்திரத்தின் ஒரு வகை. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கமெண்டுகளை பதிவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.